கேட்கணே எக்ஸசைஸ் 4.6ல் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னா ட்ரா எ ட்ரையாங்கிள் ஏபிசி when AB is equal to 8 cm, BC is equal to 6 cm and angle B is equal to 70 degree and hence the circumcenter and draw a circumcircle. ஓகே கண்ணே, நமக்கு இது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி போடுற கண்ணே எக்ஸாமுக்காக. ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் அதாவது சாப்டர் 4ல் 4.6ல் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு 4 கொஷின் மட்டும், அதாவது சர்க்கம்சென்டர் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது மட்டும் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள், கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால் நம்ம ரஃப் டயக்ராம் போடுறப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இது மாதிரி ரஃபாக போட்டுறணும். இங்கே கிவனில் கொடுத்துருக்கூடிய வேல்யூவை இதில் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிசியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஸோ பிசி வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்து ஆங்கிள் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70 டிகிரி. இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதான் ரஃப் டயக்ராம். ஓகே, இப்போ மெயின் டயக்ராம் எப்படி போடுறது. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து இதெல்லாம் கிடையாது, காம்பஸ்லாம் இல்லை. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிசி ஒரு பேஸ் ட்ரா பண்ணுறோம். பிசிங்கிறது 6 சென்டிமீட்டர். உடனே பிசின்னு மார்க் பண்ணிவிட்டு 6 சென்டிமீட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ ப்ரொடக்டரை இந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரொடக்டர் வைக்க தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொடக்டரை இந்த இடத்துல, அதாவது கரெக்டாக இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சு ப்ரொடக்டரை வச்சுக்கணும். இங்கேருந்து நமக்கு பிங்கிறது 70 டிகிரி அப்படிங்கிறப்போ ப்ரொடக்டரை இங்கே வைக்கிறப்போ இங்கேருந்து 0லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். ப்ரொடக்டரை இங்கே வைக்கிறப்போ ஆப்போசிட் சைடு இருந்தால் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ப்ரொடக்டரில் 2 சைடும் ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ மார்க் பண்ணியிருக்கிறப்போ ப்ரொடக்டரை இந்த பிளேஸில் வச்சுட்டு, ஏன்னா பி தான் அப்படிங்கிறப்போ சி சைட்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து 0, 10 அப்படின்னு கவுண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 70 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 70 டிகிரிங்கிறது நமக்கு அக்யூட் ஆங்கிள், ஏன்னா பிலோ 90 அப்படிங்கிறப்போ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது மாதிரி இழுத்து விடுங்க. இந்த இடத்துக்கு நேம் கொடுத்துக்கோங்க எக்ஸ்ன்னு. ஓகேவா கண்ணே, சரி. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ரஃப் டயக்ராம் பார்த்தாவே தெரியும். ஏபி வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸில் என்ன பண்ணுறீங்கன்னா 8 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏபி அப்படிங்கிறப்ப இங்கே ஏங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ பியிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைனில் 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் சும்மா ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் தான் நமக்கு ஏ. ஓகேங்களா, இப்போ ஏபிங்கிறது 8 சென்டிமீட்டர். அடுத்தது இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏசியை ஜாயின் பண்ணி விட்றீங்க. ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு சர்க்கம்சென்டர், அதாவது சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு எனி 2 சைடுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைசெக்டார் ட்ரா பண்ணுறீங்க. பைசெக்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற நல்லா தெளிவாக தெரிய மாட்டேங்குது கண்ணு. இப்போ நம்ம பைசெக்டார் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, அந்த ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்குல்லவா, எனி 2 சைடுக்கு நம்ம பைசெக்டார் ட்ரா பண்ணால் போதும். பைசெக்டார் அப்படின்னா இப்போ நான் பிசிக்கு பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிசி மெஷர்மெண்ட்டில் மோர் தென் ஆஃப் எடுக்கணும். மோர் தென் ஆஃப்னா காம்பஸ் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு இது மாதிரி காம்பஸ் இப்படி வச்சு இதில் மோர் தென் ஆஃப் இந்த இங்கே வச்சு கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இப்படி வச்சிங்கனாவே காம்பஸ் இழுத்தா வருமளவா, இதில் மோர் தென் ஆஃப்ங்கிறப்ப கொஞ்சம் வரைக்கும் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பிசியில் நம்ம மோர் தென் ஆஃப் எடுத்தனால பிஏ சென்டராக வச்சு அப் அண்ட் டவுன் ஆர்க்கு, அது மாதிரி சிஏ சென்டராக வச்சுட்டு அப் அண்ட் டவுன் ஆர்க்கு. ஓகேங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்றீங்க. ஓகேங்களா, இது பைசெக்டார் கரெக்டாக மிடில் தான் ஜாயிண்ட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து நான் இந்த ஏபிங்கிற லைனுக்கு ஒரு பைசெக்டார் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏபி மெஷர்மெண்ட்டில் அதே மாதிரி மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. மோர் தென் ஆஃப் எடுத்து பிஏ சென்டராக வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு, அதேமாதிரி ஏவை சென்டராக வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா, சென்ட்டு உங்களுக்கு லோயர்லேயே பைசெக்டார் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை ஜாயின் பண்ணுறப்ப இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். மிஸ் சப்போஸ் எனக்கு இப்போ ஒரு லைன் வந்து இப்படி இருக்குது மிஸ் பைசெக்டார், ஒரு லைன் வந்து இப்படி இருக்குது மிஸ், ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணலைன்னா எதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்டர்செக்ட் ஆகுமோ அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, சரி. அப்போ இந்த இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பிளேஸ் தான் நமக்கு ஓ. ஓகேங்களா, இப்போ நமக்கு பைசெக்டார் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணோம். எப்படி ட்ரா பண்ணணும்னா இந்த ஓவை சென்டராக வச்சுக்கிட்டு ஓலேருந்து பியோட டிஸ்டன்ஸு, ஏவோட டிஸ்டன்ஸு, சியோட டிஸ்டன்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்குதான்னு காம்பக்ஸ்லேயே வச்சு செக் பண்ணிக்கலாம்.
ஓவர் சென்டராஸ் வச்சுக்கோங்க அந்த பிளேஸில். இங்கே வச்சு பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஓலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே இங்கே திருப்பி பாருங்கள், இங்கே திருப்பி பாருங்கள். ஈக்குவலாக வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவர் சென்டராக வச்சுக்கிட்டு இந்த ஏபி வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டயக்ராமில் பார்த்தா தெரியும் வழியாக சர்க்கிள் வந்திருக்கா, அவ்வளோதான். இதுதான் சர்க்கம் சர்க்கிள்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இந்த ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸும் அந்த சர்க்கிளில் டச் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ நமக்கு சர்க்கம் சென்டர் கேட்டாங்களவா? ஒன்றும் இல்லை கண்ணு, இந்த இடத்துல இவங்க நான் ஓன்னு சொன்னேன், இவங்க எஸ்ன்னு வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சர்க்கம் சென்டரை வந்து எஸ்ஸுங்கிற லெட்டரில் ரினோட் பண்ணுவோம், அதனால எஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? இது ஒரு பைசெக்டர். இது பாருங்கள், இந்த பைசெக்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணல, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. பாருங்கள், இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு இதுதான் எஸ்லேருந்து இந்த பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் இங்கே காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது எஸ்ஸை சென்டராக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏபிசி வழியாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ இந்த எஸ்லேருந்து நீங்கள் இந்த வெர்டெக்ஸுக்கு நீங்கள் ஒரு டாட் லைன் போடுங்க. நமக்கு சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணுற எல்லா பாயிண்ட்டுமே ரேடியஸ் தானே. நீங்கள் இங்கே ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை இங்கே லைனை ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை இங்கே பண்ணாலும் சரி, நமக்கு இது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். அப்போ இதோட சென்டர் ரேடியஸ் என்னங்கிறத மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 4.3 ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா 4.3 கிடைக்குது. ஓகே, இதில் ரிமைனிங் வந்து வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். இது நமக்கு கொடுக்கவே இல்லை, இதை போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஆங்கிள் 70 டிகிரி. ஓகேவா? அப்போ சர்க்கம் சென்டர் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரியுதா கண்ணு? ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் கொஷினு, கன்ஸ்ட்ரக்ட் த ரைட் ட்ரையாங்கிள் PQR. ஓகே, whose perpendicular sides are 4.5 centimeter and 6 centimeter. Also locate the circumcenter and draw the சர்க்கம் சர்க்கிள். ஓகே, இங்கே PQ அப்படின்லாம் கொடுக்கல. அதாவது ரைட் ஆங்கிளோட சைடு அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு PQRங்கிற ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நம்ம இந்த Qவை வந்து 90 டிகிரியாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது நம்மளே தான் எடுத்துக்கிறோம். PQR அப்படிங்கிறப்ப இந்த Qங்கிறது என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதில் இந்த ரெண்டு சைடு நீங்கள் இந்த இடத்துல 6 வச்சாலும் சரி, இந்த இடத்துல 6 வச்சாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பேஸ் வந்து 4.5 நம்மளே தான் மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து QRஓ PQஓ அப்படின்லாம் கொடுக்கல. பர்பண்டிகுலர் சைட்ஸ் ஆர், பர்பண்டிகுலரோட ரெண்டு சைடோட வேல்யூ இது இல்லை. பர்பண்டிகுலர் ஆங்கிள் இங்கே தானே இருக்குது. இந்த ஆங்கிள் கண்டெயின் பண்ணக்கூடிய இந்த 2 சைட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நான் இது 4.5 எடுத்துக்கிட்டேன், இது 6 எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 4.5க்கு நமக்கு QRங்கிற லைனை ட்ரா பண்ணிக்கணும். அடுத்து Qங்கிறது 90 டிகிரியா, அப்போ ப்ரொடக்டரை வச்சு கரெக்டாக நமக்கு 90ல் தான் வைப்போம். அப்போ டேரெக்டாக வந்து என்ன பண்ணுற, ஒரு பாயிண்ட் 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா? அடுத்து நமக்கு QP எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. அப்போ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் எடுத்து ஆர்க்கு கட் பண்ணிக்கிறீங்க. அந்த பாயிண்ட் தான் P. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த Pயும் Rஐயும் ஜாயின் பண்ணி விட்றீங்க. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன சொன்னேன், சர்க்கம் சர்க்கிள் வரைகிறதுக்கு எனி 2 சைடுக்கு பைசெக்டார் ட்ரா பண்ண சொன்னேன். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, QRக்கு ஒரு பைசெக்டார் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ QRல மோர் தென் ஆஃப் எடுத்து Qவை சென்டராக வச்சுட்டு அப் அண்ட் டவுன் ஆர், ஆரை சென்டராக வச்சுட்டு அப் அண்ட் டவுனாக இருக்குது. அப்போ ஒரு பைசெக்டார் கிடச்சிருது. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது இந்த PQவை எடுத்துகிட்டு இதில் மோர் தென் ஆஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு இருந்துட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு அதேமாதிரி இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஆர்க். இப்போ இதை ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு 2 பைசெக்டாரும் இன்டர்செக்ட் பண்ணிக்கக்கூடிய பிளேஸ் தான் எஸ்ஸை சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணோம், எஸ்லேருந்து Pயோட டிஸ்டன்ஸு, எஸ்லேருந்து Qவோட டிஸ்டன்ஸு, எஸ்லேருந்து Rோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு எஸ்ஸை சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த Qக்கு ஒரு டாட் லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. அதுதான் சர்க்கம் ரேடியஸ், சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல 90 டிகிரி மார்க் பண்ணிடுறீங்க. சொல்கிறது புரியுதா கண்ணு? ஓகே கண்ணு, அடுத்த கொஷினும் அதே தான் கண்ணு. கன்ஸ்ட்ரக்ட் தேர்ட் கொஷினு, ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி வந்து 100 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிசி வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ அதே தான் சர்க்கம் சென்டர் சர்க்கம் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 100 டிகிரிங்கிறது அப்டியூஸ், அதனால் கொஞ்சம் இப்படி பெருசாக ஆங்கிள் போட்டு இப்படி லைன் போட்டு கொஞ்சம் இப்படி விரிவாக இருக்கிற மாதிரி போடணும். ஓகேங்களா? நீங்கள் போட்டு குறுக்கி போட்டுறக்கூடாது. அப்போ இது வந்து நமக்கு 100 டிகிரி. இதை மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் நம்ம போடுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, பேஸ் ட்ரா பண்ணுறோம். பிசிங்கிறது 6 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ பி கிட்ட ப்ரொடக்டர் வச்சுட்டு 100 டிகிரி எண்ணணும். நீங்கள் இங்கேருந்து எண்ணுங்க, 0லேருந்து நான் எங்கே ப்ரொடக்டர் வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்லேருந்து எண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக 100 டிகிரி வரும். நீ பாட்டுக்கு இங்கே வைக்கிறப்பே 90 டிகிரி, இதில் இந்த சைடு ஒரு 100 இருக்கும். நீ பாட்டுக்கு இங்கே குறிச்சின்னா பார்க்குறப்பே டயக்ராம் தெரியும். அது
அப்டியூஸ் மாதிரி இல்லாமல் அக்யூட் மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைடு இருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 100 டிகிரி மார்க் பண்ணிடலாம். அதை மார்க் பண்ணணும்னு நமக்கு ஏரோ மார்க் கொடுத்துருங்க. அடுத்தது ஏபியோட வேல்யூ 5, அதனால் பிஏ சென்டராக வச்சு காம்பஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க 5 சென்டிமீட்டர் எடுத்து காம்பஸில் கட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ஏங்கிற பாயிண்ட். அடுத்து ஏசியை ஜாயின் பண்ணி விட்றீங்க. அடுத்து என்ன பண்ணோம், எனி 2 சைடுக்கு பைசெட்டாரா, அப்போ பிசியில் மோர் தென் ஆஃப் எடுத்து அப் அண்ட் டவுன் ஆர்க் கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுறீங்க. அடுத்து இவங்க இந்த லைனுக்கு பைசெட்டாக ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த லைனில் ஏசியில் மோர் தென் ஆஃப் எடுத்து ஏவை சென்டரை வச்சுட்டு இந்த சைடு அதேமாதிரி சிஎஸ் சென்டர் வச்சு அதை கட் பண்ணுறப்போ 2 சைடும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் இதுதான். நமக்கு ட்ரையாங்கிள் விட்டு வெளியும் வரும். ஓகேங்களா, ட்ரையாங்கிளுக்குள்ளேயே தான் வரணுங்கிறது இல்லை. அப்போ இதுதான் எஸ். இதில் எஸ்லேருந்து பியோட டிஸ்டன்ஸு, ஏவோட டிஸ்டன்ஸு, சியோட டிஸ்டன்ஸில் காம்பஸ் இப்படி வச்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல காம்பஸ் வச்சுக்கோங்க, இங்கே வந்து இப்படி வச்சு பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள், இங்கே வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஸை சென்டராக வச்சுட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. எஸ்லேருந்து இந்த இதுக்கு ரேடியஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது அந்த இடத்துல ஆங்கிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கண்ணு. நெக்ஸ்ட் கொஷின் பாருக்கண்ணு, 4th கொஷின். இதுவும் அதே தான் கண்ணு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வேர் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிஆர். பிக்யூவும் பிஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 50 டிகிரி. கியூஆர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, இதில் ஒரே ஒரு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிக்யூவும் கியூஆரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டரா. ஓகே, அடுத்தது நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால ஒரு ஆங்கிள் என்னென்னு கொடுத்துருக்காங்க 50 டிகிரி. அப்போ இது 50 டிகிரியாக இருந்தால் இதுவும் 50 டிகிரிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆப்போசிட். ஏன்னா நமக்கு ஐசோசெலஸ்னால் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கியூஆருங்கிறத 7 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிவிட்டு கியூவை சென்டராக வச்சுக்கிட்டு இங்கேருந்து 50 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுமாதிரி ஆரை சென்டராக வச்சுட்டு இங்கேருந்து 50 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணுறோம். அப்போ இது 2 இன்டர்செக்ட் பண்ணிக்கூடிய இந்த பிளேஸ் தான் நமக்கு என்னென்னா பி. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து நான் பாருங்கள் அதே மாதிரி தான் ட்ரா பண்ணியிருப்போம். 50 டிகிரி மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் எனி 2 சைடுக்கு பைசெட்டார். கியூஆரில் மோர் தென் ஆஃப் எடுத்து அப் அண்ட் டவுன் ஆர்க்கு, அதே மாதிரி இதில் பிக்யூவில் எடுத்து அப் அண்ட் டவுன் ஆர்க் பண்ணி 2 கட் பண்ணுற பிளேஸ் தான் எஸ். எஸ்லேருந்து கியூஆர் பியோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு எஸ்ஸை வச்சுட்டு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. அடுத்து எஸ்லேருந்து ரேடியஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா கண்ணே, நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணுறப்ப ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 4 சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 4.6 இருக்கக்கூடிய 4 கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு 4 கொஷின். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கும், அதே மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். இல்லை ஓனாக ரைட் பண்ணாலும் ஓகே. ஓகேவா.